ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான பாசிப்பருப்பு ஸ்வீட்டு. இது செட்டிநாடு உக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வீட் ரெசிபி தான் இப்போ செய்ய போகிறோம். பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போது நம்ம ஒரு பாத்திரம் வச்சு நம்ம இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். லைட்டாக அது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா ஸ்மெல் வருது. இப்போது இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு 2 வாட்டி. இப்போ நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோலே அதே கப் அளவு நம்ம 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சாச்சு. 2 விசில் மட்டும் நம்ம விடணும், ரொம்ப குழைய விடக்கூடாது. 2 விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். பாத்திரம் வச்சுருக்கோம். வெல்லம், பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் வெல்லம் 2 கப் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கப்பு போட்டுக்கலாம். 2 கப் அளவு எடுத்தாச்சு. இப்போது அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். பாகு பதெல்லாம் தேவையில்லை. நல்லா கரைஞ்சி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம முந்திரி எடுத்து வச்சிடலாம். முந்திரி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் இருக்குது. நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ 1/4 கப் அளவு ரவை எடுத்துருக்கேன், அதை போட்டுடலாம். நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே அளவில் நம்ம 1/4 கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இன்னும் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்லேயே நல்லா ரவை வறுக்கணும். ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம 1/4 கப் அளவு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுடலாம். இந்த ரவை கூடயே போட்டுடலாம். இது நல்லா இந்த ரவையோடு நல்லா வறுத்துடலாம். தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வாங்க, இப்போ பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. 2 விசிலுக்கு மேலே நம்ம விடக்கூடாது. இப்போ இந்த ரவை கூடயே நம்ம இந்த பாசிப்பருப்பை ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி மிக்ஸ் ஆகி நல்லா கிளறி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வெல்லம் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் கலந்து விட்டுடலாம். வெல்லம் ஊற்றின உடனே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். வெல்லம் ஊற்றின உடனே கொஞ்சம் கரையணும், நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும். இப்போ நல்லா 10 நிமிஷம் வச்சு சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். இப்போது நல்லா திக்காய் வரட்டும், நம்ம பார்க்கலாம். நல்லா திக்காய் வருது பாருங்கள். இப்போது ஒரு சிட்டிக்கு அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ முந்திரி பருப்பை நம்ம போட்டுடலாம்.
லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் ஒரு 4-5 ஸ்பூன் தான் ஆகும். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக தயாராகிடுச்சு பாசிப்பருப்பு ஸ்வீட்டு. அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதாங்க, சூப்பராக தயாராகிடுச்சு பாசிப்பருப்பு ஸ்வீட்டு. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.